இத 3 தியாகத்தோட பண்ற கர்மயோகத்துக்கும் தியாகம் இல்லாத பண்ற கர்மயோகத்துக்கும் ரொம்ப மெலிசான கோடு. அதுல ஜாகிரதையா பார்த்துட்டு போக வேண்டியிருக்கும் இல்லையோ. அதனாலதான் கௌசலம் விட்டான். இது ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்க வேண்டியது அர்ஜுனா. எல்லாத்தையும் செய்யணும், ஆனா என்னதில்லைன்னு சொல்லிட்டே செய்யணும். இது கொஞ்சம் கட்டம் தான். ஆனா பழக்கப்படுத்தி பார்த்தோம்னா தானே நம்ம பழத்துக்கு வரும். யோக கர்மசு கௌசலம் புத்தி யுக்தா. யார் ஒருத்தன் புத்தியோட சேர்ந்து கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறானோ ஜஹாதி இக. இகன்னா இந்த பூமண்டலத்திலேயே ஜஹாதி விட்டு விடுகிறான், தொலைத்து விடுகிறான். எதை விடுகிறான்? உபே சுகிருத துஷ்கிருத்தே. உபே இரண்டையும், சுகிருத்தம் துஷ்கிருத்தம் ரெண்டையும் விட்டுடுறான். சுகிருத்தம் துஷ்கிருத்தம்னா நன்ம தீமகள் பாப புண்ணியங்கள். இதுக்கு ராமானுஜர் வியாக்கியானத்தில் அழகா சாதித்தார். சுகிருத துஷ்கம்னா வெறும் நன்ம தீமையை பத்தி இல்லை. சுகிருத துஷ்கிருதம் என்னால் ஈஸ்வர பிரீத்தி அப்ரீத்தி ரெண்டையும் விட்டுடுறான். பகவானுடைய திருவுள்ளத்திலே நம்ம பத்தி ஒரு பிரீத்தி உண்டாகுமா, அவன் திருவுள்ளத்திலே நம்ம பத்தி ஒரு அப்ரீதி உண்டாகும். இந்த ரெண்டையும் இங்கேயே தொலைச்சுடுறான் கர்மயோகி. நமக்கு தோணும் ஈஸ்வரன் திருவுள்ளத்துல என்ன பத்தி பிரீத்தி என்ன அப்ரீத்தி என்ன. நம்ம எல்லாம் பாப புண்ணியங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையோ. பாபமோ புண்ணியமோ, எது பாப புண்ணியம்? புறத்தாழ்வான் அழகா சாதித்தார். எனக்கு வேற எந்த பாப புண்ணியமும் தெரியாது. எது தொத்து பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்நது. உன்னுடைய திருவுள்ளத்துக்கு நான் எதை செஞ்சா அது ஆனந்தமா இருக்கோ அது புண்ணியம். நான் எதை செஞ்சா உனக்கு பிடிக்கலையோ அது பாவம். அதுக்கு மேல புறத்தாழ்வான்னு சொல்லவே இல்லை. இப்போ பகவானுடைய திருவுள்ளத்தில் ஆனந்தம் ஏற்படும்படி நான் எதை செய்தாலும் அது புண்ணியம். அவனுக்கு துக்கம் ஏற்படும்படி நான் எதை செய்தாலும் அது பாபம். இப்போ அப்ப பாப புண்ணியங்கள்னா என்ன? ஈஸ்வர பிரீத்தி அப்ரீதி தானே. அவன் திருவுள்ளத்துல பிரீத்தி ஏற்பட்டுட்டா அது புண்ணியம் தான். அது திருவுள்ளத்துல அப்ரீதி ஏற்பட்டுட்டா அது பாபம் தான். இப்ப உபே சுகிருத துஷ்கிருத்தே. சுகிருதம் துஷ்கிருத்தம் ரெண்டையும் தொலைத்து விடுகிறான் கர்மயோகின்னா ஈஸ்வரன் அவனை பத்தி பிரீத்தி பண்றதும் இல்லை அப்ரீதி பண்றதும் இல்லைன்னு அர்த்தம் சொன்னார். கொஞ்சம் நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா ஈஸ்வரன் அவனை பத்தி அப்ரீதி இல்லாத இருக்கான்னு சொன்னா நியாயம். பிரீத்தி இல்லாத இருக்கான்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? நாம இப்ப ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும், சொர்க்கம் கிடைக்கணும். சொர்க்கத்தை யார் கொடுப்பா? ஈஸ்வரன் தான் கொடுத்தாகணும். ஏன்னா எந்த பலத்தையும் பகவான் தானே நமக்கு கொடுத்தாகணும். இப்ப ஜோதிஷ்டோம யாகம் பண்ணோம், சொர்க்கம் கொடுக்கணும். பெருமாள் பிரீத்தி அடைந்தார், இந்தா சொர்க்கம்னு கொடுத்தார். புத்திரகாமேட்டி யாகம் பண்ணோம், பெருமாள் பிரீத்தி அடைந்தார், இந்தா புத்திரன்னு கொடுத்தார். வாயவ்ய யாகம் பண்ணோம், பெருமாள் பிரீத்தி அடைந்தார், இந்தா பணம்னு கொடுத்தார். அப்ப இது ஒரு இடத்துலயும் பகவானுக்கு பிரீத்தி இருக்கும் இல்லையோ. கண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த தாழ்ந்த பலன்களை நீ பிரார்த்தித்து யாகம் பண்ணச்சேவும் எனக்கு ஒரு பிரீத்தி உண்டாகும். அர்ஜுனா தயவு செய்து அது என்னோட உண்மையான பிரீத்தின்னு நினைச்சுடாதே, பிடிக்காமத்தான் உனக்கு கொடுக்குறேன். அந்த பிரீத்தியும் தொலைச்சு விடுங்கிறான். இப்ப கண்ணன் எந்த பிரீத்தியை தொலைங்கிறான்னா உண்மையான பிரீத்தியை தொலைன்னு சொல்லல. நீ ஜோதிஷ்டோம யாகம் பண்ணாலோ வாயவ்ய யாகம் பண்ணாலோ எனக்கு ஒரு பிரீத்தி வருது இல்லையோ, அதனால உனக்கு நான் பலத்தை கொடுக்குறேன்னு இல்லையோ, அதுக்குன்னு அதை உண்மையான பிரீத்தின்னு நினைச்சுக்காதே. என்னால வேற வழி இல்லாம நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சாஸ்திரத்துல சொல்லிட்டேன், நீ பண்ணிவிட்டேன், நான் கொடுத்துட்டு இருக்கேன். சந்தோஷப்பட்டு கொடுக்கிறேன்னு நினைக்காதே. அப்ப எப்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஆத்ம சாட்சா்காரத்துக்காக நீ கர்மயோகம் பண்ணியானா அதை கொடுக்கச்சே சந்தோஷமா நான் கொடுக்கிறேன். அதனால பிரீத்தி அப்ரீதிகள் ரெண்டையுமே தொலைக்கிறான். அப்ரீத்தின்னா நிஜமாவே அப்ரீத்தி, பிரீத்தின்னா தாழ்ந்த பலன்களை கொடுக்கச்சே ஒரு பிரீத்தி வருது இல்லையோ, அந்த பிரீத்தியும் தொலைக்கிறான். இதுக்குதான் வியாக்கியானம் வேணுங்கிறது. ஸ்லோகத்தை எப்படி வேணா நம்ம வாசின்னு போடுவோம், ஆனா ஸ்லோகத்துக்கு உள்ள இருக்கிற அர்த்தம் என்னங்கிறத பூர்வாச்சாரியர்கள் பார்த்து பார்த்து எழுதினாத்தானே நமக்கு புரியுது. சுகிருத துஷ்கிருதம் ரெண்டையும் தொலைக்கிறான்னா நமக்கு உடனே சந்தேகம் வந்துடும். துஷ்கிருத்தத்தை தொலைக்கட்டும், சுகிருத்தத்தை எதுக்கு தொலைக்கணும்னு கேட்போம். தொலைச்சாகணும். ஏன்னா தாழ்ந்த சுகிருத்தத்திலே எண்ணம் வைக்காமல் உயர்ந்த சுகிருத்தத்துல மட்டும்தான் வைக்கணுங்கிறதை 50வது ஸ்லோகத்திலே சாதித்தான். தஸ்மாத் யோகாய யுத்தஸ்வ. அதனால யோகத்துக்காக சண்டை போடு. யோகம்னா புத்தி, அந்த புத்தி வரணுங்கிறதுக்காக சண்டை போடு. புத்தியோட சண்டையிடுவாய். தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ. யோக கர்மசு கௌசலம். விடாம நீ சண்டையிட்டாயானால், 3 தியாகத்தோட உன் கர்மாவை பண்ணினாயானால் தானே உனக்கு யோகம் கிடைக்கும். 50வது ஸ்லோகம். அடுத்தது 51ல சாதிக்கிறார். கர்மஜம் புத்தியுக்தாகி பலந்தியக்த்வா மனிஷிணா. மனிஷிணா மனிதர்கள் எல்லாம் கர்மாவை பண்ணிக்கொண்டே புத்தியுக்தாக 3 விதமான தியாகத்தோட சேர்ந்த பல ஸ்லோகங்கள்ல இந்த புத்தி வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன அத்தனை அழகா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் விடாம சொல்லிட்டு இருக்கான். இந்த 3 புத்தி இல்லாத பண்ற கர்மயோகம் கர்மயோகமாவே ஆகாது. அது கேவல கர்மாவாயிடும். படியனே சந்தியாவந்தனம் பண்றேன்,
பண்ணிட்டு இருக்கிறச்சே ஏதோ சொல்லணும், அச்சுதானமா அனந்தானமா கோவிந்தானமா கேசவானமா, தண்ணீரை வாங்கணும் சுவாமி, கீழே கொட்டணும், இப்படிங்கிறதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணா அது எந்த பலத்தையான கொடுக்குமா? கண்டிப்பா பாபம் தான் வரும். அந்த புத்தி தானே முக்கியம். சந்தியாவந்தனம் பண்ணனாடியே சாஸ்திரம் சொல்லிருக்கு, அதை நான் செய்யணும். இதனால புண்ணியம் கிடைக்காட்டா கூட பாபம் வராது இருக்கிறதுக்கு செய்யணும். பெரியவர்கள் பண்ணிருக்கா, நான் பண்றேன், இதனால பகவானுக்கு திருவுள்ளத்துல பிரீதி உண்டாகும். இந்த புத்தி அத்தனை எவ்வளவு தூரம் முக்கியம். அந்த புத்தி முக்கியம் முக்கியம்ங்கிறதுக்காகத்தான் விடாமல் உரைக்கிறான் கண்ணன். கர்மஜம் புத்தியுக்தாகி பலம் தியக்த்வா மனீஷிணா. பண்டே இருக்கா கர்மத்தை அர்ஜுனா, புத்தியுக்தாக புத்தியோட சேர்ந்து, ஆனால் கர்மஜம் பலம் தியக்த்வா பண்ற கர்மாவனால ஒரு பலம் கிடைக்கிறது இல்லையோ, தியக்த்வா அந்த பலத்தை விட்டு மனிஷனா மனுஷர்கள் செய்கிறார்கள். இந்த பலத்தை விட்டுன்னு ஏன் சொல்றாருன்னா, ஆத்ம சாட்சா்காரத்தை தவிர வேற எந்த பலம் கிடைக்கும் என்னாலும் அந்த பலத்தை விட்டுன்னு அர்த்தம். என்ன, நாம இப்ப கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கிறச்சே குறுக்க வேற நிறைய கர்மாக்கள் பண்ணணும் இல்லையோ, வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்கு சந்தியாந்தனமோ அமாவாசை தர்ப்பணமோ மத்த தர்ப்பணமோ எத்தனையோ ஹோமங்களோ தபங்களோ பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அதுக்கு ஒரு ஒரு பலன் கிடைக்கத்தானே போறது. இப்ப கண்ணன் சொல்றான், அந்த கர்மாவெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கணுமே தவிர குறுக்க வர்ற குட்டி குட்டி பலன்லாம் கண்ணே வைக்காது, அதை விட்டுடு, அது ஒண்ணுது இல்லை, அதை நான் பார்த்துடுறேன். உனக்கு ஒரே பலன் ஆத்ம சாட்சா்காரம் தான். ஆக கர்மஜம் புத்தியுக்தாகி பலன் தியக்த்வா மனீஷிணா ஜன்ம பந்த வினிர்முக்தாக பதங்கச்சந்த்யநாமயம். ஜன்ம பந்த வினிர்முக்தாக, இனி ஜன்மம் கிடையாது, இனி பந்தம் கிடையாது. ஜன்மம்னா பிறப்பு, பந்தம்ங்கிறது சம்சாரத்திலே தலை, இந்த ரெண்டு அவனுக்கு கிடையாது. பதம், பதம்னா மோட்சமாகிற ஸ்ரீவைகுண்டம். கச்சந்தி அனாமயம், ஆமயம்னா வியாதி, அனாமயம்னா வியாதியற்ற தன்மை, என்றென்றைக்கும் வியாதியற்றதான மோட்சத்தை அடைகிறான். புத்தியோட கூட தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை எவனொருத்தன் விடாமல் செய்கிறானோ அவன் இரண்டையும் துறக்கிறான், தான் நேரே மோட்சத்தை சென்று அடைகிறான். ஜன்ம பந்த வினிர்முக்தாக, இனி ஜன்மமோ பந்தமோ அவனுக்கு கிடையாது. 51வது ஸ்லோகம். அடுத்தது 52, 53. இத்தனை நாளி சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப சுருக்கிற போறான் கண்ணன். நிறைய சொல்லிட்டேன் அர்ஜுனா உனக்கு கர்மயோகத்தை பத்தி. இப்ப கர்மயோகம்னா நான் தெரிஞ்சுட்டேன் என்ன, 3 தியாகத்தோட எனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மத்தை ஆத்ம சாட்சா்காரத்துக்காக மட்டும் செய்தால் அது கர்மயோகம். அதை இத்தனை நாளி நாம பார்த்தோம். யதாதே மோக கலிலம் புத்திர் வியதரிஷ்யதி. அர்ஜுனா, இத்தனை நாளி மோக கலிலம், மயக்கத்தால உன் புத்தி சூழ்ந்து போயிருக்கு. மோக கலிலம் மோக கலுஷம்னு வச்சுங்க. கலுஷம்னா தோஷம், கலங்கி இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, ரொம்ப கலங்கி போயிருக்கு. கலக்கம்னா என்ன, ஒன்றை மற்றொன்றாக நினைப்பதற்கு கலக்கம்னு பேரு. வீட்டுக்கு பின்னாடி போனோம், போறச்சே கிராமத்து பக்கம் இருக்கோன்னு வச்சுப்போம். பின்னாடி பறச்சே திடீர்னு ஒரு திருடன் நிக்கிற ஆப்பல் இருந்தது. உண்மையா தூண், ஆனா அதை பார்த்தேன் இருட்டு. அது அதே மாதிரி ஒரு மாதிரி வேற இருந்துதான் திருடன் நினைச்சேன். அப்ப ஒன்ன மொத்தம் நான் நினைச்சேனோ இல்லையோ, மோகம்னு பேர். முத்து சிப்பிய பார்த்தேன், அது வெள்ளி ஆட்டம் பளபளான்னு தெரிஞ்சது, மோகம்னு பேர். உன்னை இன்னும் நான் நினைச்சுக்கிறேன்னா, ராத்திரி பின்னாடி போறச்சே தோட்டத்திலே கயிறு கடந்தது, பாம்புன்னு நினைச்சேன், மோகம்னு பேர். உன்னை மொத்தம் நான் நினைக்கிறது மோகம் இல்லையோ. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன மோகம் தெரியுமா, தேகத்தையே ஆத்மா நினைச்சதுதான் மோகம். வேற எந்த மோகம் இல்ல, ரொம்ப சுலபமான மோகம். தேகத்தை பார்த்து ஆத்மா நினைக்கிறோம், தேகம் நசிக்க போறது போறது, ஆத்மா நித்தியம். அது ரெண்டையும் சரிவர புரிஞ்சுக்காம ரெண்டுமே அனித்தியம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறோம் இல்லையோ, இதுதான் மோகம். மோக கலிலம், மோகத்தாலே கலங்கின உன்னுடைய மனசு. புத்திகி வியதரிஷ்யதி, இந்த மோகத்திலிருந்து என்று வெளியிலே வருமோ. எப்ப வரும்னா கண்ணன் உபதேசத்தை கேட்ட விற்பாடு மோகம் கலைந்து வெளியில வந்துருமோ இல்லையோ. யதா தே, எப்பொழுது, தே புத்திகி, உன்னுடைய புத்தியானது, மோக கலிலம் புத்திகி, மோகத்திலே வசப்பட்ட புத்தி, வியதரிஷ்யதி, எப்ப அதுல இருந்து தாண்டி வருமோ, ததா கந்தாசி நிர்வேதம். நிர்வேதம்னா ஒரு வெறுப்பு, துன்பம், வெறுப்படைவாய். கந்தாசின வெறுப்பை அடைவாய், அப்போது வெறுப்பை அடைவாய். ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன், அதை பத்தி வெறுப்படைய போறேன். இனிமே சில விஷயத்தை பத்தி சொல்ல போறேன், அதை பத்தி உனக்கு வெறுப்பு வரப்போறதுன்னு. அர்ஜுனன் கேட்டான், ஏற்கனவே சொன்னதுல என்ன வெறுப்பு, வரப்போறதுல என்ன வெறுப்பு? ஏற்கனவே தேகம் இவ்வளவு மோசம்னு இத்தனை நாள் உபதேசம் பண்ணேனா, இப்பதானே தேகம் இத்தனை தூரம் நஸ்வரம்னு தெரியுண்டே, இப்ப வெறுப்பே. ஐயோ, இப்பேற்பட்ட மோசமான தேகத்தையா நித்தியம் நினைச்சு நான் இத்தனை நாள் இருந்துட்டேன், என்ன வெறுப்பு வரும்?
நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல போறேன். இனிமே இதுக்கு மேற்கொண்டு உபதேசம் பண்ணுவேனா அப்ப என்ன தோணும் தெரியுமா? ஐயோ இப்படி நித்தியமான ஆத்மாவை போய் தெரிஞ்சுக்காத போட்டேனேன்னு வெறுக்க போறேன். ஏற்கனவே தேகத்தை போய் தப்பா தெரிஞ்சுட்டேனேன்னு வெறுப்பேன். இனிமே ஆத்மாவனுடைய உயர்வை தெரிஞ்சுக்காத போயிட்டேனேன்னு வெறுக்க போறேன். அதனாலதான் ஸ்ருதஸ்ய மேற் சொல்ல போற ஸ்ருதஸ்ய ஸ்ரோதவ்யஸ்ய. எதை கேட்டாயோ வெறுப்பு வரும், எதை கேட்க போகிறாயோ வெறுப்பு வரும். அந்த நிர்வேதம் வர்றதுதான் முதல் நல்ல அடையாளம். இந்த வெறுப்பு வர்ற வரைக்கும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஒருத்தர் முயற்சியே எடுக்க மாட்டான். இந்த வெறுப்பு வந்துடுத்துன்னா அதான் அடையாளம்னு அர்த்தம். எப்ப வந்தது விபீஷணனுக்கு? அத்தனை நாள் லங்கையோட சௌக்கியமா இருந்தான். துவாந்துதி குலபாம்சனம், நீ குலத்துக்கே கோடரி காம்பு ஓடிப்போ என்ன ராவணன் காலால ஒத்தச்சானோ இல்லையோ, இனி இந்த ஊர்ல இருக்கிறதுலேன்னு திரும்பினானே, திரும்பினதுதான் முதல் அடையாளம் அவனுக்கு. அதுதான் நல்ல காலம் பிறக்கிறதுக்கே அடையாளம். என்ன திரும்பினா இனி ராமனிடத்துல வந்துட போறான், ராவண பவனத்துல நிக்க போறது இல்லை. அதே போல அர்ஜுனா உனக்கு எது நல்ல காலத்துக்கு அடையாளம் தெரியுமா? ஐயோ இதையா நினைச்சிருந்தேன்னு ஒரு வெறுப்பு வருது பாரு, அன்னைக்கு தான் உனக்கு நல்ல காலம் பிறக்கிறதுன்னு அர்த்தம். ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. 53வது ஸ்லோகம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிശ്ചலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகமவாப்ஸ்யசி. யோகமவாப்ஸ்யசின்னா யோகம்ங்கிறது ஆத்ம சாட்சா்காரம். யோக சப்தம் நிறைய அர்த்தத்துல மாறி 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 வரும் கீதையில. அப்பப்ப அந்தந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம்னு நாம எழுதி வச்சுக்கணும். இங்க யோகம்னா ஆத்ம சாட்சா்காரம். ததா யோகமவாப்ஸ்யசி, அப்போது ஆத்ம சாட்சா்காரத்தை அடைவாய். எப்போது? ஸ்ருதி விப்ரதிபன்னா. ஸ்ருதி நான் சொன்னது இத்தனை நாள் கேட்டுன்னு வந்திருக்கியா? 2வது அத்தியாயத்துல இப்ப 52 ஸ்லோகம் வரைக்கும் கேட்டுட்டானோ இல்லையோ. ஸ்ருதி நான் சொன்னதை கேட்டு கேட்டு விப்ரதிபன்னா, பிரதிபத்தினா நல்ல ஞானம், விப்ரதிபத்தான விசேஷ ஞானம், நல்ல ஞானம் ஆத்மாவை பத்தி உனக்கு வந்துடுது. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே, நல்ல ஞானம் உனக்கு பிறந்த பிற்பாடு அச்சலா புத்தி, ஒருமுகப்பட்டதான புத்தி. இந்த ஸ்லோகம் தான் ஞான யோகம்னா என்னன்னு விளக்குறது. நன்னா பார்த்து நடுங்கோ. இத்தனை நாழி கர்மயோகத்தை பத்தி கேட்டு விடாமல் அனுஷ்டித்து ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தி. எது ஒருமுகம்னா ஆத்ம சாட்சா்காரத்தை தவிர மத்தொன்னத்துக்காக கர்மயோகம் பண்ண மாட்டேங்கிற புத்தி இருக்கும் இல்லையோ, அதுதான் அச்சலமான புத்தி. அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தி சமாதௌ. சமாதௌனா சமாதியதே அஸ்மின்னிதி சமாதி. மனசத்தான் சமாதின்னு சொல்றார். மனத்திலே என்ன வந்து நிற்குமா? நிശ്ചலா ஸ்தாஸ்யதி, அசைக்க மாட்டாததான ஞானம் வந்து நிற்கும். ஆக இப்ப ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியானது மனசு இருக்கே, அந்த மனசு நிശ്ചலனமாக இருக்க ஞான யோகம் பிறக்கும். முதல்ல நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுண்டாய், கேட்டதை வச்சு நான் அனுஷ்டித்தாய், புத்தி ஒருமுகப்பட்டது, மனசு சுத்தமாச்சு, அதுல ஞானம் வந்து அசைக்க மாட்டாது இருந்து சொல்லியோ, அந்த ஞானத்துக்கு தான் ஞான யோகம்னு பேர். ஞான யோகம் கிடைச்சுடுத்துனா என்ன ஆகும்? சமாதாவச்சலா புத்தி ததா யோகமவாப்ஸ்யசி. ஞான யோகத்தாலே ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். ஆக சொன்னதை கேட்டுன்றது என்ன சொல்லியிருக்க? ஆத்மா நித்தியம். ஆத்மா நித்தியம்னு சொன்னா அடிப்படை ஞானத்தை கொண்டு கர்மயோகத்தை அனுஷ்டித்து மனசை சுத்தி பண்ணினுட்டா ஒருமுகப்பான புத்திய வச்சிருந்தோம்னா ஞான யோகமானது பிறக்கும். பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம்னு சுருக்கமா கடைசியில சொல்லிட்டு நிறுத்திட்டான். கண்ணன் என்னைக்குமே சொல்ற வழக்கம் என்னன்னா, ரொம்ப பெரிசா சொல்ல வேண்டியதை சுருக்கமா அப்படி வெளிச்சம் போட்டு காட்டிட்டு நிறுத்துவான். எதிராளி ஒரு தரம் பாப்பான், இவன் இதுக்கு மேல எவ்வளவு கேட்கறான்னு தெரிஞ்சு போனுட்டு அவன் எவ்வளவு கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மேல உபன்யாசம் பண்ணிடுவான். என்ன உபன்யாசம் பண்றவன் முதல்ல பாக்குறவன் கேட்கறவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். அவர் பாட்டு இதுல இருந்து கண் எடுக்காத சொல்லிட்டே இருந்தாருன்னா எதிராளி சிரிக்கிறானா அழறானா புரியறதா புரியலையா எதுவுமே நமக்கு தெரியாது போயிடும். அவ சிரிக்கணும். இந்த சொல்றவன் சிரிக்கவே கூடாது, சொல்றவன் அழவே கூடாது. கேட்கறவன் சிரிக்கணும், அழணும். கேட்கறவாளே சிரிக்காமல் அழாமல் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அவிகாராய சுத்தாயன்னு உட்காந்து இருந்தா பாவம் சொல்றவன் பாடு ரொம்ப திண்டாட்டமா போடும். இவளுக்கு புரியறதா புரியதையா மேற்கொண்டு சொல்றதா வேண்டாமா ஒண்ணுமே தெரியாத கட்டப்பட ஆரம்பிச்சிடும். அதனால கேட்கறவன் சிரிக்கணும், அழணும். சொல்றவன் தான் பேசாம இருக்கணும். கண்ணன் என்ன பண்ணா சுருக்கமாக இதுதான் ஞான யோகம்னு ஒரே ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறதா ஞான யோகம், ஒரே ஸ்லோகத்துல முடிக்கிறாப்புல நிறுத்தி விட்டான். அதுதான் ஞான யோகம். அர்ஜுனா உனக்கு ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுத்துக்கும், வாங்கிக்கோன்னுட்டான்.
இவன் பார்த்தா மெதுவா நம்ம கோட்டியோலி அர்ஜுனன் இவன் ஆரம்பிச்சா 54வது ஸ்லோகத்திலே என்னமோ குறுக்க திடீர்னு சுருக்கமா ஞான யோகம்னு சொல்லிட்டு போயிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்ப இவனுக்கு ஆசை. என்ன என்னமோ நிச்சலமான புத்தின்னு அச்சலமான புத்தின்னு ஞான யோகம் அதுல வந்து நிற்கும்னு நின்னத்தை பண்ணிவிட்டா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும்னு யார் அந்த ஞான யோகி எது அந்த ஞான யோகம் தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனனுக்கு ஆசை. அர்ஜுன உவாச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். 54வது ஸ்லோகம். ஸ்தித பிரஜ்ஞன் இனிமே நிறைய தரம் வரப்போகுது. ஸ்தித பிரஜ்ஞன்னா ஞான யோகின்னு அர்த்தம். அதை முதல்ல குறிச்சு நடுங்க. ஸ்திதம் அசைக்க மாட்டாத, பிரஜ்ஞை ஞானம். அசைக்க மாட்டாத ஞானம் படைத்தவன் தான் ஞான யோகி. எதுக்கு அசைக்க மாட்டாதுன்னு சொல்றது தெரியுமா? ஆத்ம சாட்சா்காரத்தை தவிர மத்த ஒண்ணுத்துக்காகவும் பிரயத்தனப்பட மாட்டான்னு தான் அசைக்க மாட்டாதான்னு அர்த்தம். அது ஒண்ணுதான் இவனுக்கு குறிக்கோளை தவிர மத்த எந்த லட்சத்திலையும் மனசு போகாது. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய அந்த ஞான யோகிக்கு கா பாஷா அவனை பத்தி என்னன்னு பேசுறா. பாஷான்னா வாச்சகம்னு அர்த்தம். அவனை பத்தி ஊர்க்காரர்கள்லாம் எப்படி விளக்குவார்கள்? சமாதிஸ்தஸ்ய கேசவ அவனுடைய சமாதி நடவுட பாவனைகள்லாம் என்ன என்ன இந்த ஞான யோகையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுத்து. நாமே சில பேரை சொல்லுவோம், அந்த சுவாமி இருந்தாருன்னா 1947 என்னமா சொல்லுவார் தெரியுமா, என்ன வித்வான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அப்படியா இந்த சுவாமி என்ன சொல்லுவார், அழகா சொல்லுவாரா, புரியுறாப்புல சொல்லுவாரா, எல்லாம் கேட்க ஆரம்பிப்போம் இல்லையோ. அதே போல இப்ப அர்ஜுனனுக்கு ஆசை. ஞான யோகின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டானா அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி நிற்பான், அவன் எப்படி குளிப்பான், எல்லாத்தையும் பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ உலகம் அவனை பத்தி என்னன்னு பேசும். ஸ்திததி கிம் பிரபாஷேத ஞான யோகி தான் என்ன பேசுவன். பிரபாஷேத்தான்னா தாம் பேசுறதுன்னு அர்த்தம். தான் என்ன பேசுவன். கிம் ஆசீத கிம் ஆசீத்தன சில பேர் தப்பா எப்படி உட்காண்டிருப்பன்னு சொல்லுவோன்னு கேட்பா. ஆசீத்தன எப்படி உட்காண்டிருப்பான்லாம் அவன் கேட்கல. இப்போ கிம் ஆசீத்தன அவன் மானச வியாபாரம் என்ன, அவன் எதை குறிச்சு நினைச்சுட்டே இருப்பான்னு அர்த்தம். கிம் ஆசீத விரஜேத கிம் அவன் காய்க வியாபாரம் என்ன, உடலால என்ன செய்வன், மனத்தால என்ன செய்வன், என்ன பேசுவன். இந்த மூணை பத்தி தான் கேள்வி கேட்கிறான். ஸ்தித பிரஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். ஸ்தித பிரஜ்ஞனை பத்தி எல்லாம் சொல்லு. இது அவனுடைய ஆசைப்பா. அர்ஜுனனை பத்தி மேற்கொண்டு 55, 56, 57, 58 4 ஸ்லோகம் அப்படியே தலைகீழ வச்சுங்கோ. அப்படின்னா 58ஓட அர்த்தம் தான் முதல்ல பார்க்க போறோம். அப்புறம் 57, அப்புறம் 56, அப்புறம் 55 அப்படியே இப்ப கிரமத்தை மாத்தி கண்ணன் தெரிவிக்கிறான். 4 சம்ஞைகள். இந்த 4 சம்ஞைங்கிறது 4 நிலை. ஒரு நேர் படிக்கட்டினுடைய 4 படிக்கட்டு. கீழ்படிக்கட்டு முதல் படிக்கட்டு 58 இருக்கு, 2வது படிக்கட்டு 57, 3வது படிக்கட்டு 56, முதல் படிக்கட்டு 55. இந்த மேல் படிக்கட்டு இருக்கும் இல்லையோ அது 55. இத நேர இப்ப மாறுதலா வச்சு கண்ணன் சொல்லிட்டான். நாம பார்க்க வேண்டியது 58ல இருந்தான். இந்த 4 சம்ஞைங்கிறது முதல் சம்ஞைக்கு யதமான சம்ஞான்னு பேர், அது 58. அடுத்த சம்ஞைக்கு வத்திரேக சம்ஞான்னு பேர், 57. 3வது சம்ஞைக்கு ஏகேந்திரிய சம்ஞான்னு பேர், 56. கடைசி சம்ஞைக்கு வசீகார சம்ஞான்னு பேர், 55. 4 சம்ஞைகளை பற்றி கண்ணன் சாதிக்கிறான். முதல்ல யதமான சம்ஞா. ஸ்தித பிரஜ்ஞன்னா புத்தி நிச்சயமா இருக்கிறவன் எடுத்தா அவனுக்கு முதல் தேவை இந்திரியங்களை அடக்குதல். 55ல ஆரம்பிச்சு 68 வரைக்கும் நாம எல்லாரும் எதுக்கு கட்டப்பட்டு இருக்கோமோ அதை பத்தி தான் பேச போறான் கண்ணன். 68 வரைக்கும் இந்திரிய நிகிரகம், இந்திரியங்களை அடக்குவது எப்படி, மனசை அடக்குவது எப்படி. ஏன்னா ஸ்தித பிரஜ்ஞனாலே முதல்ல இந்திரியத்தை அடக்கினவன் அர்த்தம். அவன் என்னமா அடக்குவனாங்கிறதான் அதுல முதல் படி யதமான சம்ஞா. அடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது. யதமானம்னா யத்தனம்னு சொல்றோம் இல்லையோ. முதல்ல ஒருத்த முயற்சி எடுத்தான்னா முதல் படி. அடுத்தது வத்திரேக சம்ஞா. முயற்சி எடுத்து அடக்கினாலும் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கும். நான் என்ன பண்ணலாம், கண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறது, காது கேட்கணும்னு ஆசைப்படுறது, நாக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறது. நான் என்ன சொல்லலாம் தெரியுமா, இனிமே இந்த ஆகாரத்தை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லலாம், இனிமே இந்த ரூபத்தை காட்டவே மாட்டேன்னு சொல்லலாம், இனிமே இந்த சப்தத்தை கேட்க வைக்கவே மாட்டேன்னு சொல்லலாம். அப்ப என் இந்திரியங்களெல்லாம் விஷயத்தை பிரிச்சுட்டேன்னா அதனுடைய அனுபவத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த முயற்சியைத்தான் நாம முதல்ல பண்ணணும். இதுக்கு யதமான சம்ஞான்னு பேர். ஆனா இப்ப காதுல இருந்து சப்தத்தை பிரிச்சுட்டேன், நாக்குல இருந்து ரசத்தை பிரிச்சுட்டேன், கண்ணுல இருந்து ரூபத்தை பிரிச்சுட்டேன். ஆனா ரூபத்தை பார்க்கிற ஆசை கண்ணுக்கு போயிடுத்தோ, சப்தத்தை கேட்கிற ஆசை காதுக்கு போயிடுத்தோ,
சாப்பிடுற ஆசை நாக்குக்கு படுத்தோ போனதா தெரியல. நான் பலாத்காரமா பிரிச்சிருக்கேனே தவிர இன்னும் அதது தன்னுடைய ஆசைய தொலைச்சதா தெரியல. அப்ப ரெண்டாவது சம்யம் எது தெரியுமா? அந்த ஆசை மிச்சம் இருக்கும் இல்லையோ அதையும் திருப்புறதுதான் வத்திரேக சம்யா. வத்திரேகம்னா ஒன்னிலிருந்து திருப்புவதை வத்திரேகம்னு சொல்லுவா. இன்னும் அதது ஆசைப்பட போறது இல்லையோ, மிச்சம் மீது இருக்கிற ஆசையும் திருப்பிடுறது வத்திரேக சம்யா.